வணக்கம். நான் தாமரை மனோ இல்லம். இன்றைக்கி நம்ம மல்லி சட்னி பண்ணுறோம். அது எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. நம்ம முதல் கடாய் வச்சு 100 கிராம் அளவுக்கு உளுத்தம் பருப்பு நல்லா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பொன்வரெலாம் வதக்கிக்குவோம். அது கூட காஞ்ச மிளகாய் போட்டு வறுத்துக்கலாம். காஞ்ச மிளகாய் நல்லா காரத்துக்கு தகுந்த இது பச்சை மிளகாய் வச்சோம்னா நல்லா பச்சை கலராக வரும் சட்னி. நம்ம காஞ்ச மிளகாய் வச்சோம்னா உடம்புக்கு நல்லது. நல்லா காஞ்ச மிளகாய் வச்சுருக்கோம். அதை வறுத்து எடுத்துகிட்டு இஞ்சி போட்டுக்குவோம். அதை கூட இஞ்சியாக கூடவே நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொத்தமல்லியும் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்குவோம். கூடவே புளி கொஞ்சம் போட்டுருவோம். இது நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். நல்லா வதக்கி கொடுத்துட்டு நம்ம ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுக்குவோம். ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போடும்போது நம்ம எல்லாத்தையும் போட்டுவிட்டு இது எல்லாத்தையும் கூட ஒரு அரை முடி தேங்காய் கூட போட்டுக்கலாம். தேங்காய் போட்டு அதுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு நம்ம அரைச்சிக்குவோம். நம்ம அரைச்சிட்டு இப்போ ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம். இதுக்கு ஒரு கடாய் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டு தாளிப்பு போட்டு கொட்டிக்கினோம்னா சுவையான மல்லி சட்னி ரெடி. நம்ம இது இட்லிக்கு தோசைக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இந்த வெயில் சீசனுக்கும் ரொம்ப குளிர்ச்சி மல்லி சட்னி. இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.